இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குலுவாங் வரை சொந்தமாகவே ஓட்டி சென்று KTMBயின் ETS 3 சேவையை தொடக்கி வைத்தார் மாமன்னர். KTMB நிறுவனத்தின் ETS 3 மின்சார ரயில் சேவையின் தென்பகுதிக்கான வழித்தடத்தை மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ETS 3 சேவையின் வெள்ளோட்டத்தை ஒட்டி கோலாலம்பூர் நிலையத்திலிருந்து ஜொஹூரின் குலுவாங் வரை மாமன்னரே ரயிலை இயக்கினார். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், துணை அமைச்சர் ஹஸ்பி ஹபிபுல்லா, அரசாங்க தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கர் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். கோலாலம்பூரிலிருந்து குலுவாங் வரை மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்துக்கு செல்லக்கூடியது இந்த ETS 3 ரயில். 3 மணி 30 நிமிட பயணத்திற்கு இது உள்ளடக்கியுள்ளது. ஒன் பேரங்காடியின் கார் நிறுத்துமிடத்தில் பெண் குழந்தையை பிரசவித்த பெண். டாமன்சாரா 1 உத்தாமா பேரங்காடி அதன் 30ஆம் நிறைவாண்டை கொண்டாடும் நிலையில் அங்குள்ள கார் நிறுத்தும் இடத்தில் வாடிக்கையாளரான ஒரு பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடந்துள்ளது. ஒன் உத்தாமா நிர்வாகம் தனது சமூக ஊடக பக்கங்களில் அந்த மகிழ்ச்சி செய்தியை பகிர்ந்தது. இந்த பெண் குழந்தை அமீரா என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தாயும் செய்யும் தற்போது மருத்துவமனையில் சீராக உள்ளனர். அவசரத்தின் போது பேரங்காடி பணியாளர்கள் ஓடி வந்து முதலுதவி வழங்கியதை ஒன் உத்தாமா பாராட்டி கௌரவித்துள்ளது. இந்த செய்தியை பார்த்த வலைதளவாசிகள் அந்த அதிர்ஷ்ட குழந்தைக்கு ஒன் உத்தாமா வாகன நிறுத்தும் இடத்தில் வாழ்நாள் முழுவதும் இலவச கார் நிறுத்தும் சலுகை வழங்கப்பட வேண்டும் என கூறி வருகின்றனர். முஸ்லிம் அல்லாதோரால் நிர்வகிக்கப்படுகிறதா? வைரல் குற்றச்சாட்டுக்கு தபோங் ஹாஜி மறுப்பு. ஹஜ் யாத்திரைகளின் நிதியான தபோங் ஹாஜி முஸ்லிம் அல்லாதோரால் நிர்வகிக்கப்படுவதாக பரவியுள்ள வைரல் குற்றச்சாட்டை அந்நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. சேமிப்புகளை திரும்ப பெறுமாறு முஸ்லிம்களை தூண்டிவிடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்த விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. நிர்வாகமும் ஹஜ் செயல்பாடுகளும் 100% பூமிபுத்ரா முஸ்லிம் தலைமையின் கீழ்தான் உள்ளதாக தபுங் ஹாஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி முஸ்தாகிம் முகமது கூறினார். எனவே தபுங் ஹாஜி முஸ்லிம் அல்லாதோரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படும் பொய் செய்திகளை நம்பவோ பகிரவோ வேண்டாம் என அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ரீபிராண்டிங் எனப்படும் மறுதோற்ற முயற்சிகளால் எழுப்பப்பட்ட சில கவலைகளை தபுங் ஹாஜியில் இருந்து பணத்தை மீட்க முஸ்லிம்களை தூண்டிவிடும் வீடியோக்கள் குறித்து அதிகார தரப்பிடம் புகார் செய்யப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ நயீம் முக்தார் முன்னதாக கூறியிருந்தார். குறிப்பாக கிராம மக்கள் மத்தியில் வாட்ஸ்அப் வாயிலாக தவறான தகவல்கள் பரவுவதாக கூறப்பட்டது. தேசிய தின கொண்டாட்டங்களில் அனுமதி இல்லாமல் ட்ரோன் பறக்க தடை. வரவிருக்கும் 2025 தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆகஸ்ட் 25 முதல் 31ஆம் தேதி வரை டத்தரான் புத்ரஜயா பகுதியில் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் ட்ரோன்கள் பறக்கவிடக்கூடாது என்று பொதுமக்களுக்கு நினைவூர்த்தப்பட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து விதிகளின்படி தடையை மீறுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புத்ரஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ஐடிஷா முகமது தெரிவித்துள்ளார். மேலும் மலேசிய ஆயுதப்படைகள் வரவிருக்கும் தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பீரங்கி வெடிப்பு நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாகவும் அதனை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தெற்கு நோக்கி செல்லும் விரைவு சாலையில் பெரும் விபத்து, 11 வாகனங்கள் மோதியதில் ஒருவர் பலி. இன்று காலை வடக்கு தெற்கு விரைவு சாலையில் ஜொஹூர் மூவாரை நோக்கி செல்லும் வழியில் கிலோமீட்டர் 129.9 11 வாகனங்கள் ஒன்றை ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அந்த விபத்தில் 5 லாரிகள், 5 கார்கள் மற்றும் ஒரு வேன் உள்ளிட்ட மொத்தம் 11 வாகனங்கள் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் நெடுஞ்சாலையின் இடது மற்றும் வலது வழித்தடங்கள் முற்றிலும் மூடப்பட்ட நிலையில் அவசர பாதை வழியாக மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்சா மாஜுவில் சுகாதார மீறல், 3 உணவகங்களுக்கு மூடல் உத்தரவு.
வங்சா மாஜுவில் நடைபெற்ற இரவு நேர அமலாக்க நடவடிக்கையின் போது 3 உணவகங்களை மூடுமாறு கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL உத்தரவிட்டுள்ளது. ஜாலான் கொம்பாக், ஜாலான் செங்கல் செலாத்தான், பிளாட்டினம் வாக், ஜாலான் டானாவ் நியாகா 1, தாமான் காப்பரேசி போலீஸ் ஃபேஸ் 1, டேசா மெலாவதி, டயமண்ட் சதுக்கம், ஜாலான் உசாஹவான் 7 மற்றும் கம்புங் பாடாங் உள்ளிட்ட பல இடங்களில் 32 வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. சோதனையில் சுகாதார மற்றும் உரிம விதிமீறல்களில் மீறல்கள் கண்டறியப்பட்ட நிலையில் அதில் 3 வளாகங்களுக்கு மூடல் உத்தரவும் 44 சம்மன்களும் வழங்கப்பட்டன. உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் டைபாய்டு தடுப்பூசி எடுக்காதது, உணவு கையாளும் பயிற்சிகளில் பங்கேற்காதது, கிரீஸ் பொறிகள் பொருத்தப்படாதது, சமையலறை மற்றும் சேமிப்பு பகுதிகளில் எலி தொல்லைகள் மற்றும் கரப்பாம்பூச்சி எச்சங்கள் ஆகியவை கண்டறியப்பட்ட குற்றங்களாகும். மேலும் சமையலறை தரைகள் மற்றும் சுவர்கள் அழுக்கு படிந்து இருந்ததெனவும் நடைபாதையில் மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வைக்கப்பட்டிருந்ததோடு செல்லுபடியாகும் வணிக உரிமம் இல்லாமலும் வணிகங்கள் செயல்பட்டு வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பந்திங்கில் கார் கவிழ்ந்த விபத்தில் 3 பலி, 3 காயம். பந்திங் ஜாலான் சுல்தான் சுலைமான் ஷாவில் இன்று அதிகாலை கார் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்த நிலையில் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். விபத்து குறித்த தகவல் கிடைத்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த பந்திங் தீயணைப்பு துறையினர் சுமார் 9 நிமிடங்களிலேயே சம்பவ இடத்தை அடைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். காரில் சிக்கியிருந்த 6 பேரில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் என்றும் மேலும் 3க்கு தலை, உடல் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அறியப்படுகின்றது. கிளினிக் பில்லை 50 ரிங்கிட்டிலிருந்து 350 ரிங்கிட்டாக மாற்ற கோரிக்கை. பெண்ணின் செயலை அம்பலப்படுத்திய மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற பிறகு அச்சிகிச்சையின் உண்மையான கட்டணத்தை விட அதிகமான கட்டண தொகையை பில்லில் எழுதி மாற்றிக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட நோயாளி ஒருவரின் செயலை சமூக வலைதளத்தில் மருத்துவர் அம்பலப்படுத்திய சம்பவம் வைரலாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட பெண் நோயாளி கிளினிக்கிற்கு 2 முறை மட்டுமே வந்திருந்தார் என்றும் முதல் வருகையில் மருந்தும் மருத்துவ சான்றிதழும் பெற்ற பின் 50 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்தியதாகவும் அம்மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார். சிகிச்சைக்கு பின்னர் அந்த ரசீதில் தனது பெயரில் அல்லாது வேறொரு ஆணின் பெயரில் வழங்கப்பட வேண்டும் எனவும் பில்லில் குறிப்பிட்ட தொகையை உயர்த்த முடியுமா எனவும் கோரியுள்ளார் அப்பெண். இதற்கு பதிலளித்த அம்மருத்துவர் அதை தான் செய்ய இயலாது எனவும் இப்படி செய்வது நேர்மையற்ற செயல் எனவும் அப்பெண்ணிடம் விளக்கமளித்திருந்தார். மேலும் தனது மருத்துவமனையில் அனைத்து பரிவர்த்தனைகளும் நேர்மையாக இருக்க வேண்டும் எனவும் இப்படிப்பட்ட கோரிக்கைகளுக்காக வேறு இடத்தை பார்த்து கொள்ளவும் எனவும் அவர் கூறியுள்ளார். நியூயார்க் சுற்றுலா பேருந்து விபத்தில் இந்திய பிரஜை உட்பட 5 பேர் பலி. அமெரிக்க கனடிய எல்லையில் உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்த்துவிட்டு நியூயார்க் திரும்பும் வழியில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் இந்திய பிரஜை உள்ளிட்ட 5 கொல்லப்பட்டனர். எஞ்சிய 4 அமெரிக்கா, சீனா, மத்திய கிழக்கு மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளை சேர்ந்தவர்களாவர். ஓட்டுநர் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் பேருந்திலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். கை கால் எலும்பு முறிவு தொடங்கி தலையில் அதிர்வு ஏற்பட்டது வரை அவர்களின் காயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 54 பேரை ஏற்றிக்கொண்டு வேகமாக சென்ற அப்பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை ஓரமாக குடை சாய்ந்தது. வேறெந்த வாகனமும் இதில் சம்பந்தப்படவில்லை. பேருந்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்திருக்கக்கூடிய சாத்தியத்தையோ ஓட்டுநரின் உடல்நல குறைவையோ மறுத்த போலீஸ் பேருந்தை வேகமாக ஓட்டிச் சென்றதே காரணம் என சந்தேகிக்கிறது. பாலிவுட் நடிகை போல இருக்க மனைவிக்கு தினமும் 3 மணி நேர உடற்பயிற்சி. குறைவான உணவு வழங்கி கொடுமை, கணவர் மீது மனைவி போலீசில் புகார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 26 வயது பெண் ஒருவர் தனது கணவர் தன்னை பாலிவுட் நடிகை நோரா ஃபத்தேஹி போல தோற்றம் அளிக்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வற்புறுத்துவதாக போலீசில் புகார் செய்துள்ளார். 76 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆடம்பர திருமணத்திற்கு பிறகு கணவர் மற்றும் மாமியார் குடும்பத்தினர் தன்னை இப்படி கடுமையாக துன்புறுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். புகாரில் தனது கணவர் தினமும் குறைந்தது 3 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் உணவின் அளவை வெகுவாக குறைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
மேலும் மாமியார் கருக்கலைப்பு மாத்திரை எடுத்துக்கொள்ள வற்புறுத்தியதால் கருச்சிதைவு ஏற்பட்டதாகவும் அறியப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது.